யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு பத்தி பேச போற மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு முடிவு எடுத்துட்டா நீங்க அடுத்தவங்க இதை பேசுவாங்க நம்ம வீடியோ போட்டா கேவலமா இருக்கும், நம்ம ஃபேஸ் சரியில்லை, ஸ்பீச் சரியில்லை, நம்மளுடைய லாங்குவேஜ் சரியில்லை, அதை பத்திலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. யூடியூப்ல நம்ம வீடியோ போனோம்னா நம்ம இறங்கி போட ஆரம்பிக்கணும். ஒரு வீடியோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடிட்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். நானே சொன்னேன்னா கேவலமாக இருக்கும். ஆனால் ஒரு வீடியோக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மாறுபடும். ஒரு வீடியோக்கும் ஒன்று மாற்றி நானே கற்றுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ வீடியோ ஓரளவுக்கு ஃபுல்லாக நல்லா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்லா போடுற அளவுக்கு நான் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. எதை பற்றி பேச போகிறீங்க, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்களா, இல்லை காமெடி கண்டென்ட் போட போகிறீங்களா, இல்லை எஜுகேஷன் கண்டென்ட் போட போகிறீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிங்க. அந்த கண்டென்ட்டை பற்றி நல்லா கொஞ்சம் படித்து எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன பேச போறீங்கன்றது ஒரு பாயிண்டா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கினீங்கன்னா அந்த பாயிண்டை பத்தி நீங்க பாயிண்டை கரெக்டா பேசலாம். மறந்துட்டா கூட நீங்க கட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு அந்த கண்டென்ட்டை பத்தி பேசிக்கலாம். ஓகேவா? அதனால யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காக நீங்க வெக்கப்படுறதோ ஷையாகிறதோ வெக்கப்படுறது, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் சரியில்லை, இதெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. ஓகேவா? நம்மளுக்கான திறமைய நம்மளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் வளர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோ கேவலமாக தான் இருந்தது. நான் சொல்றேன், என்னோட வீடியோவே ஃபர்ஸ்ட் வீடியோ கேவலமாக தான் இருந்துச்சு. என்ன பண்றது? அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எந்த வேலையுமே கற்றுக்க முடியும். அதனால தான் நீங்க முதல்ல முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களால முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்றது தான். அதே மாதிரி யூடியூப்ல வீடியோ போடணும்னா டெய்லி கன்சிஸ்டன்சியா ஒரு வீடியோ போட்டுனே இருங்க. டெய்லி கம்பல்சரி 5 நிமிஷம் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் கம்பல்சரி ஒரு வீடியோவுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன தப்பு பண்ணீங்க, செகண்ட் வீடியோவில் என்ன தப்பு பண்ணிக்கிறீங்க, மூணாவது வீடியோவில் என்ன தப்பு பண்ணிக்கிறீங்க, இல்லை நம்ம திருப்பி பேசுறதே திருப்பி பேசுகிறோமா, இல்லை எடிட்டிங்கில் இந்த இடத்துல இதை விட்டுட்டோம், இந்த இடத்துல இதை விட்டுட்டோம், இந்த கண்டென்ட்டில் இந்த வேற மாற்றி பேசிட்டோம், இல்லை இந்த இடத்துல தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி அடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிங்க. எதெல்லாம் தப்பு சொல்கிறாங்களோ அதெல்லாம் அடுத்த வீடியோ கரெக்ட் பண்ணிங்க. அப்புறம் கமெண்ட் எல்லாம் கண்டினியூவாக செக் பண்ணுங்க. கமெண்ட்லாம் நீங்கள் கண்டினியூவாக செக் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்று நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கின்னு இதை கொஞ்சம் மாற்றிக்கணும், இதை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி மாற்றிக்கங்க. என்னோட வீடியோக்கும் நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நீங்களாம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை மேலே கொண்டு வர்றது நீங்கள் தான். அதனால் வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், பாதியிலே நிப்பாட்டுறாதீங்க. இப்போ யூடியூப்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஏறதுக்கு மெயின் முக்கிய காரணமே ஷார்ட்ஸ் தான். நீங்கள் ஷார்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி அந்த 30 செகண்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ எடிட் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைபர் அந்த நீங்கள் வைக்கிற அந்த கண்டென்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். இல்லை காமெடி கண்டென்ட் போடணும், பயங்கர காமெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே ஒரு வீடியோவில் கூட உங்களால் ரீச் ஆக முடியும் சீக்கிரமாக. அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் நல்லா பக்காவாக எடிட் பண்ணி கிளாரிட்டியாக வச்சு போடுங்க. நான்லாம் மொபைலில் தான் எல்லாமே பண்ணுறேன். மொபைல் வச்சுக்கின்னு அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டோடனே கேமரா இந்த எடிட்டிங் ப்ராசஸ் அதெல்லாம் பெருசாக போய்க்கலாம். ஆனால் மொபைல் மூலியமாகவே நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் நல்லா கேமரா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். அப்புறம் எடிட்டிங்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதெல்லாம் பண்ணிங்கன்னா வீடியோ கொஞ்சம் உடையாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகும். வீடியோ பூஸ்ட் ஆகி கொஞ்சம் நல்லா எல்லாரும் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். எதனால் இந்த கண்டென்ட் நான் போடுறேன்னா, என்னை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா மக்கள், என்னை சுற்றி இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, யூடியூப்பில் எனக்கு பேசுறதுக்கு வெக்கமாக இருக்குது, நீ எப்படி தைரியமாக நீ பாட்டுன்னு பேசினே இருக்க, கண்டினியூவாக பேசுறிய, 5 நிமிஷம் நிற்காமல் பேசுறிய, எப்படி அது மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நம்ம மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவமானப்பட்டுன்னு
நம்ம ஒதுங்கி ஒரு இடத்துல அடங்கி முடங்கி இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் அடங்கி முடக்கி தான் நம்மளை வச்சிருப்பாங்க. அதுல இருந்து எப்போ நம்ம வெளியே வரமோ, முட்டி மோதி எப்போ வெளியே வரமோ அப்போதான் வந்து நம்மளுக்கான வழி வந்து திறக்கப்படும். ஓகேவா? நம்ம வழி திறக்கணும்னா நம்ம முட்டி மோதி மேலே வரணும். எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து பயந்துக்குன்னு ஷையாகி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? தைரியமா எல்லாத்தையும் பண்ணுங்க, இறங்கி பண்ணுங்க. எது நடந்தாலும் இதெல்லாம் யூடியூப்ல நம்ம தப்பு பண்ணா நம்மள 4 பேர் திட்ட தான் செய்வாங்க. விமர்சனங்களை ஏற்று அது இது பண்ணி போக வேண்டியதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக வந்து என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது இல்லையா? அதனால தான் சொல்றேன். ஓகேவா? நீங்க வந்து யூடியூப்ல கண்டிப்பா இறங்கி பண்ணுங்க.